வணக்கம். நான் டாக்டர் அமுதவல்லி, பிஎஸ்டி ஹாஸ்பிட்டலில் தோல் சிகிச்சை நிபுணராக இருக்கிறேன். விட்டிலிகோ வெண்புள்ளி நோய் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு காமனான ஸ்கின் ப்ராப்ளம் தான். 100ல் ஒருத்தவங்களுக்காவது இருக்கும். விட்டிலிகோ இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, முகத்திலேயோ விரல்கள்லேயோ உதட்டிலேயோ தோல் கலர் மாறி இருக்கும். ஒயிட் கலர் பேட்சாக இருக்கும் அவங்களுக்கு. இட்ஸ் வெரி காமன் ப்ராப்ளம். கண்டிப்பாக நம்ம எங்கேயாவது விட்டிலிகோ இருக்கவங்கள பார்த்துருப்போம். ஒரு பப்ளிக் பிளேசஸ்லையோ நமக்கு தெரிஞ்சவங்களையோ யாருக்காவது இந்த மாதிரி ஒயிட் லீஷன்ஸ் இருந்திருக்கும். பார்க்குறப்ப நமக்கே இது என்னது, இவங்க பக்கத்தில் போய் உட்காந்தா நமக்கு பரவுமா, தொட்டா பரவுமா, இது எதனால வருது, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் நமக்கே வந்திருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். விட்டிலிகோ வெண்புள்ளி நோய் இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னா என்னதுன்னா, நம்ம உடம்புல இம்யூன் செல்ஸ் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது ஜெர்ம்ஸை கில் பண்ணுறதுக்காக உள்ளது. சம்டைம்ஸ் அந்த எதிர்ப்பு சக்தி கன்ஃபியூஸ் ஆகி நம்மளுடைய தன் செல்களையே கில் பண்ண ஆரம்பிக்கும், டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும். அந்த மாதிரி மெலனோசைட்ஸ்ன்ற ஒரு செல், அதுதான் நம்ம ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்குது. இந்த பிக்மெண்ட் கொடுக்குற செல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுறதுனால வர்றது தான் இந்த விட்டிலிகோ. இது ஒரு இன்ஃபெக்ஷன் கிடையாது, ஒரு கிருமியினால் வர வியாதி கிடையாது. ஸோ இது ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவாது. அவங்க பக்கத்தில் போய் உட்கார்றதுனாலையோ அவங்கள டச் பண்ணுறதுனாலையோ நமக்கு வர்ற வியாதி கிடையாது. ஒரு விட்டிலிகோ இருக்க பேஷண்ட்டுக்கே இதனால வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதனால ஒரு அரிப்போ, தோல் வலியோ, எரிச்சலோ அந்த மாதிரி எதுவுமே வராது. இது எந்த விதமான தொந்தரவுமே கொடுக்காத ஒரு பிரச்சனை. இதனால இன்டர்னல் ஆர்கன்ஸ்லேயும் எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே வராது. ஜஸ்ட் ஸ்கின் மட்டும் அந்த இடத்துல பார்க்கறதுக்கு நார்மல் கலராக இல்லாமல் ஒயிட் கலராக இருக்கும். இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஒரு கம்மியான இடத்துல மட்டும் விட்டிலிகோ இருந்துச்சுன்னா க்ரீம்ஸ் மாதிரியே கொடுத்துக்கலாம். நிறைய இடத்துல இருக்குது பாடியில், வேகமாக பரவுது அப்படின்னா டேப்லெட்ஸ் மாதிரி கொடுக்கலாம். இல்லை ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஃபோட்டோதெரப்பின்னு சொல்லுவோம். நிறைய லைட்ஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அது அந்த ஒயிட்டை பிளாக் ஆக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஒயிட்டை நம்ம நார்மல் ஸ்கின் கலர் ஆக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இன்னும் இன்க்ரீஸ்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் ஒயிட்னஸ் ஆக விடாமையும் தடுக்கும். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த விட்டிலிஜினஸ் பேச்சஸ் அப்படியே இருக்குது, இன்க்ரீஸும் ஆகலை, பர்சிஸ்டண்டாக இருக்குது, கலரும் மாறலை அப்படின்னா சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. இது எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே நம்ம பிஎஸ்ஜியில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த விட்டிலிகோவில் ஒரு மேஜர் ப்ராப்ளமே பேஷண்ட்ஸுக்கு என்னென்னா சோஷியல் ஸ்டிக்மா தான், ஒரு சமூக விலகல். சொசைட்டியில் இருக்கிறவங்க அவங்கள பார்த்தா ஒரு வித்தியாசமாக பார்க்குறது, ஒரு எம்ப்ளாயர் போய் வேலை கேட்டால் வேலை கொடுக்காம இருக்கிறது, ஒரு பப்ளிக் பிளேஸில் அவங்க பக்கத்தில் உட்கார்றதுக்கோ இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோ நம்ம தயங்குறது, இதெல்லாம் தான் அந்த பர்சனுக்கு ஒரு மன அழுத்தத்தை ரொம்ப கொடுக்கும். இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை, வேர்ல்டில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. விட்டிலிகோன்றது தொற்று வியாதி கிடையாது. அது இருக்கிறவங்கள நம்ம வித்தியாசமாக நடத்தக்கூடாது. அவங்க கூட நம்ம நார்மலாக பேசிக்கலாம், பரவ போகிறது கிடையாது. அவங்களுக்குடைய வாய்ப்புகளை we should give the opportunities that is there for them. இந்த விழிப்புணர்வு நமக்கு தெரிஞ்ச ஒரு கொஞ்சம் பேருக்கும் பரப்பலாம். விட்டிலிகோ பேஷண்ட்ஸ் நமக்கு யாரும் தெரிஞ்சாங்கன்னா நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சோஷியல் சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி அவங்களுக்கு சொல்லலாம். தேங்க்யூ.